What is leadership? லீடர்ஷிப்னா என்ன? லீடர்ஷிப் has nothing. லீடர்ஷிப்ன்றது has nothing. அதுக்கிட்ட இல்லை. என்ன இல்லை அப்படின்னா, லீடர்ஷிப்னா என்ன இல்லை, எதுக்கிட்ட இல்லை அப்படின்னா, டு டூ வித் த டைட்டில். டைட்டில் அப்படின்னா நம்மளுடைய ப்ரெசன்ட் பொசிஷன், நீங்கள் என்ன டெசிக்னேஷனில் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா, அது. ஸோ இங்கே என்ன சொல்ல வருது பாருங்க, லீடர்ஷிப் ஹேஸ் நத்திங் டு டூ வித் த டைட்டில் ஆன் யுவர் பிஸ்னஸ் கார்டு. உங்களுடைய பிஸ்னஸ் கார்டுங்கிறது விசிட்டிங் கார்டு. இந்த பிஸ்னஸ் கார்டில் நீங்கள் ஒரு டைட்டில் போட்டிருக்கீங்கள, அதுக்கும் லீடர்ஷிப்புக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்கிறார். லீடர்ஷிப் ஹேஸ் நத்திங் டு டூ with the title on your business card or the size of your office. உங்க ஆஃபீஸ் வந்து சின்ன ஆஃபீஸாக இருக்கு, ஒரு ஆள் தான் உட்கார முடியும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்போ இது புரியும்னு நினைக்கிறேன். லீடர்ஷிப் ஹேஸ் நத்திங் டு டூ வித் த டைட்டில் ஆன் யுவர் பிஸ்னஸ் கார்டு ஆர் த சைஸ் ஆஃப் யுவர் ஆஃபீஸ். லீடர்ஷிப் இஸ் நாட் அபவுட் ஹவு மச் மணி யூ மேக் ஆர் த க்ளோத்ஸ் யூ வியர். லீடர்ஷிப் அப்படிங்கிறது இருக்கு. எப்படி இருக்கு? இல்லை. லீடர்ஷிப்னா இது இல்லை. எது இல்லை? நாட் அபவுட் ஹவு மச் மணி யூ மேக், நீங்கள் எவ்வளவு பணம் பண்ணுறீங்கிறத பற்றி கிடையாது. ஆர் த க்ளோத்ஸ் யூ வியர், நீங்கள் எப்படிப்பட்ட உடை உடுத்துறீங்கன்றதை பற்றியும் கிடையாது. லீடர்ஷிப் இஸ் நாட் அபவுட் ஹவு மச் மணி யூ மேக் ஆர் த க்ளோத்ஸ் யூ வியர். லீடர்ஷிப் இஸ் எ ஃபிலாசபி. லீடர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு ஃபிலாசபி. இட்ஸ் அன் ஆட்டிடியூட். ஆட்டிடியூட்னா என்ன? நம்மளுடைய பழக்க வழக்கங்கள். நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் சந்திச்சிருக்கோம், எதெல்லாம் நம்ம பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நம்ம வச்சிருக்கோம் மனசுக்குள்ளார, அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய வெளிப்பாடு இருக்கும். மற்றவங்ககிட்ட நம்ம பழகும் முறை இருக்கும். அது அந்த ஆட்டிடியூட். இட்ஸ் அன் ஆட்டிடியூட். அது ஒரு பழக்கம். அந்த பழக்கத்தால் வரக்கூடிய நடைமுறை, அதுதான் ஆட்டிடியூட். இட்ஸ் எ ஸ்டேட் ஆஃப் மைண்ட். நம்ம மைண்டுக்குள்ளார நம்ம நினைக்கிறது தான் அந்த லீடர்ஷிப். லீடர்ஷிப்னா ஐயோ, லீடர்ஷிப்னா யாரோ ஒருத்தர் லீடர்ஷிப்னு இல்லாமல் நானும் லீடர்ஷிப்னு நினைக்கணும். இட்ஸ் எ ஸ்டேட் ஆஃப் மைண்ட். நம்மளுடைய மனதனுடைய ஒரு பர்டிகுலர் ஸ்டேட். And it's available to each one of us. இது இட்ஸ் அவைலபிள் அப்படின்னா இருக்கு. யாருக்கு இருக்கு? டு ஈச் ஒன் ஆஃப் அஸ். இது நம்ம எல்லோருக்கும் அது பொதுவானதாக இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. ஸோ லீடர்ஷிப் அப்படின்னா யாரோ ஒருத்தர் தான் லீடர் அப்படின்னு கிடையாது. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பொசிஷனோ அவங்களுடைய உடையோ இல்லை ஆஃபீஸோ இதெல்லாம் கிடையாது. இட்ஸ் an attitude. இட்ஸ் எ ஸ்டேட் ஆஃப் மைண்ட். இட் இஸ் அவைலபிள் டு ஈச் ஒன் ஆஃப் அஸ். நம்ம எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம் தான் லீடர்ஷிப். ஹியர் இஸ் an எக்ஸாம்பிள். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் வந்து செலவு பண்ணுறேன். என்ன? a lot of my life. என்ன செலவு பண்ணுறேன்னா, என்னுடைய வாழ்க்கையின் அதிகப்படியான நாட்களை ஆன் ஏர்பிளேன்ஸ். எங்கே செலவு பண்ணுறேன்னா, ஏரோப்ளேனில் செலவு பண்ணுறேன். அண்ட் ட்ராவலிங். அப்புறம் நிறைய இடத்துக்கு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு நான் செலவு பண்ணுறேன். ஐ ஸ்பெண்ட் எ லாட் ஆஃப் மை லைஃப். பணத்தை செலவு பண்ணுறதை குறிக்கல, வாழ்க்கையில் எதெல்லாம் எப்படி செலவு பண்ணுறாருன்றதை அவர் குறிக்கிறார். ஐ ஸ்பெண்ட் எ லாட் ஆஃப் மை லைஃப் ஆன் ஏர்பிளேன்ஸ் அண்ட் ட்ராவலிங் அண்ட் ஸோ ஐ எம் ஹார்ட் ஆன் மை லக்கேஜ். ட்ராவலிங்லேயே இருக்கிறதுனால ஐ எம் ஹார்ட் அப்படின்னா ரொம்ப கடினமாக இருக்குது. என்னது? ஆன் மை லக்கேஜ். நான் எடுத்துகிட்டு போகிற லக்கேஜ் பார்த்தீங்கன்னா நிறைய துணிமணிகள், ஏன்னா தேவையான எல்லாமே நான் எடுத்துகிட்டு போகணும் இல்லைங்களா, அதனால் நிறைய அது எப்போவுமே ரொம்ப வெயிட் அதிகமாக நான் எப்போவுமே எடுத்துகிட்டு போவேன். த ஹேண்டில் ஆன் மை கேரி ஆன் லக்கேஜ் ப்ரோக். த ஹேண்டில்னா என்ன? கைப்பிடி. ஆன் மை கேரி ஆன் லக்கேஜ், நான் எடுத்துகிட்டு போகிற ஒரு லக்கேஜில் இருந்த
கைப்பிடி broke உடஞ்சிருச்சு ஆஃப்டர் மை டூர் ஆஃப் ரஷ்யா. நான் ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்த வாட்டி உடஞ்சிடுச்சு. a few months ago. நான் கொஞ்சம் மந்த்துக்கு முன்னால் வந்து ரஷ்யா போயிருந்தேன். அங்கே போயிட்டு வந்த வாட்டி அந்த ஹேண்டில் உடஞ்சிருச்சு. யூ ஹேவ் டு புட் எ விசிட் டு செயின்ட் பீட்டர்ஸ்பர்க். நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணணும். எங்கே விசிட் பண்ணணும்? செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் ஆன் யுவர் லிஸ்ட் ஆஃப் பிளேசஸ் டு விசிட் பிஃபோர் யூ டை. நீங்கள் சாகிறதுக்கு முன்னால் எந்தெந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டுட்டு இருந்தீங்கன்னா அதில் செயின்ட் பீட்டர்ஸ்பர்கை ஆட் பண்ணிக்கிங்க. அவ்வளோ நல்ல இடம்னு சொல்லிட்டு சும்மா ஒரு குறிப்பு கொடுக்குறாரு. எனிவே ஐ டேக் த பீஸ் இன்டு இவெக்ஸ். நான் என்ன பண்ணேன், உடஞ்ச கைப்பிடி துண்டை எடுத்துக்கிட்டு அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு இவெக்ஸுக்கு போனேன். இவெக்ஸ்ன்றது ஒரு கம்பெனி, டீலர் இன் டொராண்டோவில் இருக்கக்கூடிய ஒரு டீலர். த யங் மேன் அட் த கவுண்டர், ஒரு சின்ன பையன் கவுண்டரில் இருக்கான். ட்ரீட்டட் மீ வண்டர்ஃபுல்லி. அப்படி சார் வாங்க சார் வாங்க அப்படின்னு ட்ரீட் பண்ணான். ட்ரீட்டட் மீ வண்டர்ஃபுல்லி. அண்ட் வித்தின் எ ஃபியூ டேஸ் கொஞ்ச நாள்லையே, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லையே த ஹேண்டில் வாஸ் ஃபிக்ஸ்ட். ஹேண்டில் வந்து சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. வைல் இன் நியூயார்க் எ வீக் ago, ஒரு வாரத்துக்கு முன்னால் நான் நியூயார்க்கில் இருந்தப்போ த ஹேண்டில் broke again. ஹேண்டில் மறுபடியும் உடஞ்சிருச்சு. ஐ அசியூம்டு, நான் நினச்சிக்கிட்டேன் தட் ஐ வுட் ஹாவ் டு பே ஃபார் த ரிப்பேர். நான் மறுபடியும் பே பண்ண வேண்டி இருக்கும் ஃபார் த ரிப்பேர். பழுது பார்க்கறதுக்கு நான் பே பண்ண வேண்டி இருக்கும்னு நான் நினச்சிக்கிட்டேன். வென் ஐ வென் பேக் இன்டு இவெக்ஸ், மறுபடியும் இதை தூக்கிட்டு நான் வந்து இவெக்ஸ் கம்பெனிக்கு போகும்போது அவன் மறுபடியும் காசு கேட்பான், நான் கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டேன். மோஸ்ட் பிஸ்னஸ் புட் கிளையன்ஸ் த்ரூ so many hurdles. நிறைய கம்பெனிங்க என்ன பண்ணுறாங்க, புட் கிளையன்ஸ், அவங்களுடைய கிளையன்ஸை என்ன பண்ணுறாங்க, எதில் போடுறாங்க அப்படின்னா த்ரூ so many hurdles. நிறைய ஹர்டில்ஸ் அப்படின்னா என்ன, தொந்தரவு இல்லை தடைகள், நிறைய தடைகளை அவங்களுடைய கிளையண்ட்டு கொடுக்குறாங்க. எப்படி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஹேவன்ட் சேவ் த ரிசீப்ட் யூ ஆர் அவுட் ஆஃப் லக். நீங்கள் அந்த ரிப்பேர் பண்ணும்போது ஒரு ரிசிப்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த ரிசிப்டை பத்திரமா ஃபைல் பண்ணி வச்சுருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களை பிரச்சனையில் விட்டுருவாங்க. இஃப் யூ ஹேவன்ட் சேவ் த ரிசிப்ட் யூ ஆர் அவுட் ஆஃப் லக். இஃப் யூ டோன்ட் நோ ஹூ டிட் த இனிஷியல் ரிப்பேர், இஃப் யூ டோன்ட் நோ, உங்களுக்கு தெரியலைன்னா, என்ன தெரியலன்னா, ஹூ டிட் த இனிஷியல் ரிப்பேர், யார் ஃபர்ஸ்ட் முறை ரிப்பேர் பண்ணாங்கன்னு தெரியலன்னா வி cannot ஹெல்ப் யூ, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. இந்த மாதிரிலாம் சொல்லி அவங்களுக்கு தடைகளை கொடுப்பாங்க கிளையன்ஸுக்கு. வெல், இவெக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். இந்த இவெக்ஸ்ன்ற கம்பெனி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. தே ஜஸ்ட் கெட் இட். அவங்க என்ன வேணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. தே ஜஸ்ட் கெட் இட். தே அண்டர்ஸ்டாண்ட் தட் வித்தவுட் ட்ரீட்டிங் their கஸ்டமர்ஸ் வெல் there இஸ் நோ பிஸ்னஸ். அந்த கம்பெனி என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னா, கஸ்டமரை நல்லபடியாக ட்ரீட் பண்ணாமல் மறுபடியும் எந்த விதமான பிஸ்னஸும் நம்ம கம்பெனிக்கு வராதுங்கிறத அவங்க புரிஞ்சு வச்சுருக்காங்க. தே அண்டர்ஸ்டாண்ட் தட் வித்தவுட் ட்ரீட்டிங், நல்லபடியாக ட்ரீட் பண்ணாமல் தேர் கஸ்டமர்ஸ் வெல் தேர் இஸ் நோ பிஸ்னஸ், நமக்கு எந்த விதமான பிஸ்னஸும் வராதுன்றதை புரிஞ்சு வச்சுருந்தாங்க. when I explained, நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்புறம் மறுபடியும் அந்த ஹேண்டில் எடுத்துகிட்டு அவர் போனார். when I explained that the handle broke again, மறுபடியும் உடஞ்சிருச்சின்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன். த யங் விமன், இப்போ இந்த முறை வேற ஒரு பொண்ணு இருந்தாங்க, ஒரு சின்ன பொண்ணு இருந்தாங்க அட் த கவுண்டரில் இருந்த பொண்ணு. வித்தவுட் எ மொமெண்ட் ஆஃப் ஹெசிடேஷன், ஒரு செகண்டு கூட யோசிக்கலை. வித்தவுட் எ மொமெண்ட், ஒரு க்ஷணம் கூட ஆகலை. எதுக்கு? ஆஃப் ஹெசிடேட்டே பண்ணலை, யோசிக்கவே இல்லை. apologized for the problem faced. சாரி கேட்டாங்க. ஃபார் த ப்ராப்ளம் ஐ ஃபேஸ். ஓ அப்படிங்களா சார், சாரி சார், ஓ இன்னும் நல்லா பண்ணி கொடுத்துருந்தா இந்த மாதிரி உங்களுக்கு ஆயிருக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி apologized for the problem I faced. She then said, அந்த பொண்ணு சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, we will promise you that you will have your carry-on in perfect order within 3 days. சார், நாங்கள் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறோம். என்ன ப்ராமிஸ் பண்ணுறோம்? you will have your carry-on
உங்களுடைய பேக் உங்ககிட்ட இருக்கும் இன் பர்ஃபெக்ட் ஆர்டர், கரெக்ட் பண்ணி பர்ஃபெக்டாக உங்ககிட்ட இருக்கும். எத்தனை நாளில்? வித்தின் 3 days, 3 நாளையில் உங்ககிட்ட பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் சார், தேர் வில் பி நோ சார்ஜ். அண்ட் அஃப்கோர்ஸ் சார், பார்த்துங்க, அது மட்டும் இல்லைங்க, அதுக்கு நாங்கள் சார்ஜ் கலெக்ட் பண்ண மாட்டோம். அண்ட் அஃப்கோர்ஸ் சார், தேர் வில் பி நோ சார்ஜ். நாங்கள் சார்ஜ் வாங்க மாட்டோம். No bureaucracy around needing the receipt from the previous repair. இந்த bureaucracy அப்படின்றது என்னன்னா, இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகிறோம், என்ன சொல்கிறாங்க? பியூரோக்ரஸி பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, இது கொண்டா, அது கொண்டு வா அப்படின்னு சொல்லி நம்மளை துரத்தி அடிச்சுக்கிட்டே ஏதோ ஒரு காரணம் சொல்லி இழுக்கிறது, அதுதான் பியூரோக்ரஸி. நோ பியூரோக்ரஸி அரவுண்ட் நீடிங் த ரிசீப்ட் ஃப்ரம் த ப்ரீவியஸ் ரிப்பேர். சார் நீங்கள் ரிசீப்டை கொண்டு வந்தால் தான் சார் இதை சரி பண்ண முடியும்னு சொல்லி இழுத்து அடிக்கலை. நோ பியூரோக்ரஸி அரவுண்ட் நீடிங் த ரிசீப்ட் ஃப்ரம் த ப்ரீவியஸ் ரிப்பேர். நோ ஹேசல்ஸ். ஏன் பார்த்து போட்டு இழுக்க மாட்டியா? அது கரெக்டாக தாங்க இழுக்கணும். சும்மா ரிப்பேர் பண்ண எல்லாம் மறுபடியும் எதை வேணாலும் இழுக்கலான்னு நினைக்காதீங்க அப்படின்னு மூஞ்ச தூக்கலை, கோபத்தை எதுக்கு எடுத்தாலும் கோபத்தை காட்டல. நோ ஹேசில்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி எதையாவது ஒன்று சொல்லி மூஞ்ச தூக்குறது, மூஞ்ச தூக்கி காட்டுறது, அந்த மாதிரி எதுவுமே சொல்ல. நோ இஷ்யூஸ், எந்த பிரச்சனையும் இல்லை. ஜஸ்ட் கிரேட் சர்வீஸ், சூப்பர் சர்வீஸ் மட்டும்தான். வித் எ ஜாயின்ட் ஸ்மெல், ஒரு நல்ல ஸ்மைலோட சாரி சார் அப்படின்னு கேட்டாங்க. நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன்னாங்க. 3 நாளில் ரெடி ஆகிடும்னாங்க. சார்ஜும் இல்லைனாங்க. இது இத்தனையும் அவங்க பண்ணாங்க. திஸ் விமன் ஷோட் லீடர்ஷிப். இதுதான் லீடர்ஷிப். அந்த பொண்ணு செஞ்சதில்லை, அதுதான் லீடர்ஷிப். கஸ்டமருடைய பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சால்வ் பண்ண முயற்சி எடுத்தது தான் லீடர்ஷிப். சில பேர் நினைப்பாங்க லீடர்ஷிப்னா அவனுக்கு பின்னால் ஒரு 10 பேர் இருக்கணும், 10 பேரையும் கூட்டிகிட்டு போகணும் எங்கேயாவது, அப்படின்னா தான் லீடர்ஷிப்னு நினைப்பாங்க. இன்னும் நம்ம கண்ணுக்கு முன்னால் நம்மளால் ஆகக்கூடிய ஒரு காரியம் இருக்கும்போது, இல்லை நம்மக்கிட்ட வரும்போது அதை சிறப்பாக முடிக்கிறது தான் லீடர்ஷிப். She quickly diagnosed the problem. அவள் எவ்வளவு குயிக்காக அந்த ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிட்டா, தெரிஞ்சுக்கிட்டா, ஐடென்டிஃபை பண்ணிட்டா. She quickly diagnosed the problem. Assumed personal responsibility. அவளா நினச்சிக்கிட்டா, ஐயோ இது நம்மளுடைய கடமை அப்படின்னு அவளா நினச்சிக்கிட்டா. சார் அவர்கிட்ட அவர் வரணும் சார், வந்தால் தான் நாங்கள் பார்க்க முடியும்னு அந்த பொண்ணு ஈஸியாக தட்டி கழிச்சிட்டு போயிருந்துருக்கலாம். என்னாலாம் இதுக்கு முடிவு எடுக்க முடியாது சார் அப்படின்னு தட்டி கழிச்சிட்டு போயிருந்துருக்கலாம். பட் அவங்க என்ன பண்ணாங்க? assumed personal responsibility and made the right decision. கரெக்டான டெசிஷன் எடுத்தாங்க. and she vowed her customer in the process. அந்த கஸ்டமருக்கு என்ன பண்ணாங்க? உறுதி அளித்தாங்க. அது இல்லாமல் கஸ்டமரு எப்பா இன்னொரு முறை பிரச்சனைனா இவங்ககிட்ட தான் வரணும் அப்படிங்கிற மென்டல் ஸ்டேட்டை கொண்டு வந்தாங்க. இதுதான் லீடர்ஷிப். லீடர்ஷிப்னா நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக செஞ்சு முடிக்கிறது தான் லீடர்ஷிப்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். வாட் வில் யூ டூ டு பி த லீடர்? நீ என்ன பண்ணுவ டு பி த லீடர்? லீடராக ஆகணும்னா தட் யூ ஆர் டெஸ்டின் டு, யூ ஆர் ஆல்ரெடி டெஸ்டின் டு. நீ லீடராக படைக்கப்பட்டவன். அப்படின்னா நீ என்ன பண்ண போற? லீடராக ஆகிறதுக்கு என்ன பண்ண போற? நல்லா புரிஞ்சுக்கங்க. யூ ஆர் டெஸ்டின் டு எ லீடர். நீ லீடராக படைக்கப்பட்டவன். ஆனா நீ லீடராக ஆகணும்னா நீ தான் செயல் பண்ணணும். புரியுதுங்களா? டு பி த லீடர். நீ லீடராக ஆகிறதுக்கு நீ படைக்கப்பட்டவன், ஆனால் நீ தான் முயற்சி செய்யணும். எதுக்கு? டு பி த லீடர். லீட் பண்ணுறதுக்கு நீ தான் முயற்சி பண்ணணும். என்ன செய்ய போகிற? வாட் வில் யூ டூ? நீ என்ன செய்ய போகிறாய் டு பி த லீடர்? லீடராக ஆவதற்கு. தட் யூ ஆர் டெஸ்டின் டு. நீ லீடராக ஆகிறதுக்கு தான் படைக்கப்பட்டிருக்க. ஆனால் அந்த மாதிரி ஆகலை, இத்தனை நாளாக ஆகலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் என்ன செய்ய போகிறீங்க லீடராக ஆகிறதுக்கு? இன்னையிலிருந்து, டுடே. வாட் வில் யூ டூ டு பி த லீடர் தட் யூ ஆர் டெஸ்டின் டு டுடே? ஓகே, இது உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஜஸ்ட் பார்த்துட்டு இங்கிலீஷையும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க, கூடவே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அது ரொம்ப 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 முக்கியம். இம்ப்ளிமெண்ட் பண்ண முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய லைஃப் டெஃபினட்டாக சொல்கிறேன் ஒரு மாற்றம் உருவாகும். I 100% assure you. Thank you and all the best.